குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதியனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு மனநலம் பாதிப்பு அப்படிங்கிறது. மனநலம் பாதிப்பு அப்படிங்கிறது அதாவது மென்டல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கேயே தங்கி அங்கேயே ஒரு வைத்தியம் பார்ப்பது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள், அந்த மன தொந்தரவு, மன அழுத்தம், மைண்டு டிப்ரெஷன் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் அவங்களோட நெருங்கி பழகுறவங்களால் மட்டும்தான் உணர முடியும். அதாவது அவங்களுடைய பேச்சு அப்படியே மற்றவங்கள ரொம்ப சங்கடப்படுத்தும். ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலையை மற்றவர்களுக்கு கொடுத்துடும். இது முக்கியமாக மனம் சார்ந்த ஒரு வியாதி. இந்த ஜாதகங்களை பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு பரிந்துரைக்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மனநல மருத்துவரை பாருங்கள் அப்படின்றது தான். மனோதத்துவ நிபுணரை பாருங்கள், அவர்கிட்ட கொஞ்சம் கவுன்சிலிங் எடுங்க அப்படின்னு சொல்கிறது தான். என்ன காரணம் அப்படின்னாக்கா, இவங்களாம் நார்மல் பர்சனாகவே இருப்பாங்க, கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை குட்டிகள் இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு இந்த குடும்பத்தில் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்குற அமைப்பை ஏற்படுத்தி விட்டுரும். இப்படி சொல்லுகின்ற போது அவங்களாம் நாம் என்னவோ பாவத்தை பண்ணிவிட்டு எதையோ சொல்கிற மாதிரியே நினைக்கிறாங்க வாடிக்கையாளர்கள். அந்த மனநல மருத்துவரை போயிட்டு பாருங்கன்னம்னாலே அவங்கெல்லாம் அது ஏதோ ஒரு கொடிய ஒரு விஷயம் போலவும், அதை செய்யக்கூடாது, போய் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனோநிலைக்கு வந்துடுறாங்க. ஆனால் பரிகாரம் கேட்குறாங்க. பரிகாரம் அப்படிங்கிறதே தீர்வு கிடைக்கணுன்றதுக்காக தானே நம்ம பரிகாரம் சொல்கிறோம். அப்போது இதுக்கு மெடிக்கல் பிரகாரம் போனோம்னா தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். அதனோடு கூடிய ஒரு தெய்வ வழிபாடு செய்யலாம். ஆனால் ஏனோ தெரில, அதை நம்ம சொன்னோம்னா நாம் எதிரியாயிடுறோம். ஜோதிடர்களாகிய நம்ம எதிரியாயிடுறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இதில் உள்ள ஒரு கசப்பான செய்தியும் இதுதான். சரிங்களா? இப்போது முதல்ல இதற்கான காரகம் பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துருவோம். இது இந்த மனநல பாதிப்பு அப்படிங்கிறது தான் டைட்டில். சரிங்களா? அப்போது இந்த மனம் பாதிப்பு அப்படின்றதுக்கான கார கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர பகவான். சந்திர பகவான் பலவீனப்படுவது. சரிங்களா? ஸோ மனோகாரகர் என்று சொல்லப்படுகின்ற சந்திர பகவான் பலவீனப்படுவது, பாதிக்கப்படுவது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக 4ஆம் இடம் தான் மனசுங்க. ஸோ ஜாதகத்தில் 4ஆம் இடம் பலவீனப்படுவது. அதுக்கு அடுத்ததாக கிரகங்களில் மைண்டு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதற்கான காரக கிரகமாக குரு பகவான். இந்த 3 நிலைப்பாடு தான் இதை அறிவிக்குது. இதை பெரும்பாலும் அந்த தசாபுத்தி அமைப்புகள் வருகின்ற பொழுது தான் வெளிப்படுது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. எந்த ஒரு நிகழ்வுக்கும் அந்த கால நேரம் வரணும் இல்லைங்களா? ஒரு மரணமே ஏற்படணும்னா கூட அதற்கும் அந்த கால நேரம் ஒத்துழைப்பு தரணும். அதை கிரகங்கள் எடுத்து சொல்லணும். ஸோ அது நடைமுறைக்கு வருகின்ற பொழுது தான் அது வெளிப்படுது அப்படிங்கிற அமைப்பில் இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இதனுடைய நிலைப்பாடு, இதனுடைய சுருக்கம், இதனுடைய சாராம்சம். இதை வச்சு தான் நம்ம ஜாதகங்களை ஆய்வு பண்ணி அப்ளை பண்ணி இதனுடைய நிலைப்பாட்டை உணரப்போகின்றோம். சரிங்களா? ஸோ வழக்கம் போல் முதல்ல ஒரு ஜாதகம் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். இந்த ஜாதகம் கும்ப லக்னம். லக்னத்தில் புத பகவான், சனீஸ்வர பகவான். அடுத்து மீனத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவான். ரிஷபத்தில் கேது பகவான். மிதுனத்தில் செவ்வாய் பகவான். சிம்மத்தில் சந்திர பகவான். கன்னியில் குரு பகவான். விருட்சிகத்தில் ராகு பகவான். இதுதான் கிரக நிலைகள். சரிங்களா? இப்போது இவருக்கு மனநலம் பாதிப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகம்.
ஸோ அதுக்கான முதல்ல வந்து சந்திரன் காரக கிரகம் அப்படிங்கிறவர் வந்து சந்திரன், அவரை வந்து பார்ப்போம். சந்திரனை வந்து சனீஸ்வர பகவான் பார்த்தார். சந்திரன் லக்னத்திற்கு 7 இருக்கிறாரு. லக்னாதிபதியான சனீஸ்வர பகவான் லக்னத்தில் இருக்கிறாரு. இருவரும் வந்து சப்தம பார்வையில் இருக்கிறாங்க. சரிங்களா? இவர் இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் 6ஆம் அதிபதி அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. சரிங்களா? அவர் வந்து கேதுவின் சாரத்தில் இருக்கிறாரு. கேது 4ஆம் இடத்துல இருக்கிறார். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒப்பு நோக்கிக்கணும், சீர்தூக்கி பார்த்துக்கணும். சரிங்களா? மனோகாரகர் சந்திரனை பொறுத்தவரையிலும் பிணிக்கு காரக கிரகமான சனீஸ்வர பகவானின் பார்வையை பெற்று அவர் பலவீனப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக 4ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறாரு. அதையும் நம்ம வந்து இங்கே வந்து சீர்தூக்கி பார்த்துக்கணும். அந்த கேது பகவான் என்ற நட்சத்திராதிபதி சாரநாதர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ரோஹிணி 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். 4ஆம் அதிபதி சுக்கிரன் வக்ரமாயிட்டாருங்க. வக்ரமானதே வந்து ஒரு தப்பு தான், குறை குற்றம்தான். அவர் சூரிய பகவானோட நெருங்கி நின்று அவர் வந்து அஸ்தங்க தோஷம் அடைஞ்சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் வக்ரகதி அடைந்தது ஒரு குற்றம், அஸ்தங்கம் அடைந்தது அடுத்த குற்றம். 4ஆம் அதிபதி பலவீனம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? இப்போது காரக கிரகமான அடுத்த கிரகம், அதாவது வந்து மைண்டு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுகின்ற போது இங்கே வந்து மூளை அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற போது அதற்கான காரக கிரகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது குரு பகவான். குரு அப்படிங்கிறவர் வந்து இங்கே வந்து வக்ரமானாருங்க. நல்லா பார்த்துங்க, அவர் வந்து வக்ரமானார். கூடவே வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். சரிங்களா? இப்போது இந்த ஜாதகத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா சுக்கிரன் 4ஆம் அதிபதி 2ல் இருக்கிறார். சரிங்களா? இந்த லக்னத்தின் பாதகாதிபதி அவர் தான். ஒரு யோக கிரகமாக இருந்தாலும் 4க்கும் 9க்கும் உரிய ஒரு யோக கிரகம் சுக்கிர பகவான் இந்த லக்னத்துக்கு. இது வந்து ஸ்திர லக்னம். இந்த ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாதகம். பாதகாதிபதி யார் அப்படின்னாக்கா சுக்கிர பகவான். அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த லக்னத்திற்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னி. அந்த இடத்துல வந்து குரு பகவான் நின்று பாதகாதிபதியும் அட்டமாதிபதியும் தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க. அது நிற்கிற இடம் 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இப்போது 4ல் இருக்கிற கேது பகவான் அப்படிங்கிற ஒரு ரோஹிணி சாரம், அதாவது வந்து சந்திரன் சாரம். சந்திரன் இந்த லக்னத்திற்கு பெற்ற ஆதிபத்தியம்னு பார்த்தோம்னா 6ஆம் அதிபதி. 4ல் ஒரு கிரகம் இருக்குது, 6ஆம் அதிபதியின் சாரத்தில் இருக்குது. சரிங்களா? அதே போல் வந்து குரு பகவான் அந்த காரக கிரகம் இல்லைங்களா, அவர் வந்து 8ல் இருக்கிறாரு. அவர் பெற்ற சாரம் அஸ்தம், அது சந்திரன் 6ஆம் அதிபதி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ இவருக்கு இந்த நிலைகள்லாம் நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கணும். இப்போ அட்டமாதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்து ஒரு இடத்துல நின்று அந்த பாவகம் என்ன ஒரு விஷயத்த சொல்லுதோ அது வந்து அவங்களுக்கு வந்து பலவீனப்படுத்தும், சங்கடப்படுத்தும் அமைப்பு அப்படின்ற மாதிரி. இப்போது பாதகாதிபதியான சுக்கிர பகவானும் அட்டமத்தில் நின்ற குரு பகவானும் வாக்குஸ்தானத்தை தான் சம்மந்தப்படுத்துகிறாங்க. அப்போது இவருடைய பேச்சு தான் வந்து இவருக்கு வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் அமைப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் உள்ள ஒரு நிதர்சனம். சரிங்களா? ஸோ இப்போது இவருக்கு நடக்கின்ற தசாபுத்தி அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சந்திர பகவான் தசை நடப்பில் இருக்குதுங்க. 2031 வரலும் போகுது. அதில் சனீஸ்வர பகவான் புத்தி 2026 வரலும் போகுதுங்க. 11ஆம் மாதம் 2026 வரலும் போகுது. இப்போ நல்லா பார்த்துக்கங்க, இந்த தசையில் தான் இவருக்கு வந்து அந்த மனநல பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டுது. தசாநாதர் 6க்குரியவருங்க. 6ஆம் அதிபதி 7ல் நின்று லக்னத்தை பார்த்தாரு. லக்னாதிபதி அங்கே இருக்கிறாரு. ஸோ இதனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக வந்து இவருக்கு வந்து மனநல பாதிப்பு அப்படிங்கிறது வந்து தெரியுது. அதாவது வந்து நம்ம எடுத்த உடனே வந்து இவருக்கு வந்து மனநல பாதிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. 1-6 தொடர்புடைய தசாபுத்தி அமைப்புகள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இது உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னாலே ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அதுக்கடுத்து சொல்ல வருவாங்க. மன அழுத்தம், அதாவது வந்து இப்போ சந்திரன் சனி அப்படின்னாக்கா மன அழுத்தம்,
அமைதி குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஜாதகர் வந்து கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, அடுத்தது அவங்க வந்து அதை வந்து வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆனால் இதெல்லாம் அப்படியே பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தெளிவாக புரியும். இந்த விதி இருக்குதான்னு ஆராயாதீங்க. இந்த மாதிரி வந்து சந்திரன் பலவீனப்பட்டு இருக்கின்ற போது நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, மனம் சார்ந்த தொந்தரவுகள் இவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதெல்லாம் வந்து அந்த தசாபுத்தி அமைப்புகள் நடைமுறைக்கு வருகின்ற போது நாம் சொல்லும்பொழுது தான் அதற்கான ரிசல்ட் வந்து ஆமாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி இல்லாத போது நாம் இந்த அமைப்புகளை வச்சு உங்களுக்கு மனம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, பெரிய அளவில் வந்து வாடிக்கையாளர்கள் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுப்பதில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது அடுத்து ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். இப்போது ஸ்க்ரீனில் வர இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் விருச்சிக லக்னம், லக்னத்தில் மாந்தி, 4ஆம் இடத்துல கேது, 5இல் குரு, 6இல் சனீஸ்வர பகவான், 7இல் சுக்கிரன், 8இல் சூரியன் செவ்வாய், 9இல் புதன், 10இல் ராகு, 12இல் சந்திரன். இதுதான் வந்து பிறந்த கால ஜனன கால கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இப்போது லக்னத்தில் மாந்தி அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுதே பலன் சொல்லுகின்ற பொழுதே நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஜாதகரின் உடல், மனம், புத்தி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து சிறப்பாக இருக்காது அப்படின்ற ஒரு வரியை வந்து சொல்லுவது உண்டு. என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த மாந்தி அப்படிங்கிறவர் வந்து ஒரு சிலருக்கு வந்து உடலில் ஏதோ ஒரு பலவீனத்தை கொடுத்துருது, இல்லைன்னா மைண்டு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கறதுல முக்கியமான காரணமாக வந்து சந்திர பகவான் விளங்குது. மன்னிக்கணும், மாந்தி பெரியவர் விளங்குறாரு. அதே போல் வந்து உடல் ஊனங்களை வந்து ஒரு சிலருக்கு வந்து ஏற்படுத்தி விட்டுடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ லக்னத்தோட ரொம்ப நெருங்கிய நிலையில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து லக்னத்தின் அட்டமாதிபதியின் தொடர்பு இருந்ததுன்னா இன்னும் கூடுதலான ஒரு துணை விதியாக அது வந்து சேர்ந்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ இந்த ஜாதகத்தில் லக்னத்தில் விருச்சிக லக்னத்தில் மாந்தி பெரியவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. 4ஆம் இடத்துல வந்து கேது அமர்வு. சரிங்களா? 4ஆம் அதிபதி 6இல், 4-6 சம்பந்தங்க. சரிங்களா? ஸோ முதல்ல வந்து 4ஆம் அதிபதி 6இல் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, 4-6 தொடர்பு. இங்கே 4ஆம் அதிபதி நீச்சம் பெற்ற இந்த 6ஆம் அதிபதி சந்திர பகவானை தொடர்பு கொள்கின்றார் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள நிலைப்பாடு. மனோகாரகன் சந்திரன் அப்படிங்கிறவர் துலாத்தில் இருக்க பிணிக்கு காரகர் சனீஸ்வர பகவான் இங்கே சமசப்தம பார்வையில், சந்திரன் சனீஸ்வர பகவான் சமசப்தம பார்வை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக வந்து இங்கே வந்து அடுத்த நிலைப்பாட்டில் வந்து குரு பகவானை பார்க்கணும். குரு பகவான் அப்படின்றவர் வந்து ஆட்சியாக இருக்கிற 2க்கும் 5க்கும் உரிய குரு. ஆட்சி அப்படின்னும் போது நமக்கெல்லாம் இவர் எங்கடா பலவீனப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எட்டுவோம். ஒரு பாபகத்திரி தோஷம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அமைஞ்சு போச்சுங்க. இந்த 5ஆம் பாவமும் சரி, 5ஆம் அதிபதியான குரு பகவானும் சரி, பாபகத்திரி தோஷம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் எட்டிடுச்சு. ஸோ இந்த அமைப்பும் அப்படின்னும்போது இவங்களுக்கும் வந்து அந்த மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இப்போது ப்ரெசண்ட்டில் இந்த ஜாதகத்துக்கு அட்டமாதிபதி தசை போகுது, பாதக ஸ்தானத்தில் இருந்து அவர் வந்து தசையை நடத்துகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. நல்லா பார்த்துங்க, அட்டமாதிபதி, பாதகாதிபதி, இப்படி இந்த 2 தொடர்புக்கும் ஒரே நேரத்தில் வந்து இந்த ஜாதகத்துக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஜாதகருக்கும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வெளிப்பட்டுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது வந்து மனநல பாதிப்பு அப்படிங்கிற அந்த தாக்கம் வெளிப்பட்ட காலம் இந்த காலம்தான் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப சுருக்கமாக இதனுடைய சாராம்சத்தையும் விளக்கத்தையும் கொடுத்துருக்குறோம். ஏன்னா இதுதான் அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இதுக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து இந்த ஜாதகங்களை வந்து ஆய்வு செய்வதில் அந்தளவுக்கு வந்து சிறப்பில்லை. ஸோ நல்லா மனசில் வச்சுக்கிங்க. பார்க்க வேண்டிய விஷயம், மனநல பாதிப்பு அப்படின்னு வந்துட்டாக்கா சந்திரன் பலவீனப்படணும், அவர் தான் மனோகாரகர். அடுத்ததாக 4ஆம் இடம் பலவீனப்படணும், 4ஆம் அதிபதி பலவீனப்படுவது.
மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதற்கான காரகிரகமாக குரு பகவான். இந்த 4 நிலைகளையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இதனுடைய நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடலாம். அடுத்ததாக இதில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மன அழுத்தம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒரு ஜோதிடராய் நீங்கள் வந்து ஒரு மனநல மருத்துவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்டா அப்படின்னாக்கா அதை வந்து கொஞ்சமாச்சும் வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணலாம். வாடிக்கையாளர்களாகிய நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம், அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. உங்களுக்கு வந்து நாம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் இவ்வளோ ஆகும் அது ஆகும் அப்படின்றது அது வந்து சிறப்பில்லாத ஒரு தன்மை. அதில் வந்து எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக வேறு என்ன இதுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னும் பொழுது, மனநல பாதிப்புக்கான பரிகாரம் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னாக்கா விநாயக பெருமான் வழிபாடு, சங்கர சதுர்த்தி வழிபாடு. இது வந்து லைஃப் லாங் வாழ்நாள் பரிகாரமாக செய்யலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா திருவக்கரை வக்ரகாளி அம்மன் கோவில் பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறது வந்து நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு பக்கமாக இருக்கிறதுனால நாம் வந்து அதை சொல்கிறோம். உங்களுக்கு இது போன்ற அங்கே வக்ர கிரகங்கள் எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஆக்ரோஷமான ஒரு தெய்வ அமைப்பு காளி துர்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடெல்லாம் பக்கத்தில் எங்கன்னா அந்த ஆலயங்கள் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை வந்து சஜஷன் பண்ணலாம். நமக்கு வந்து நம்ம திருவக்கரை வக்ரகாளி அம்மனை பெரும்பாலும் வந்து சஜஷன் பண்ணுவது உண்டு அப்படிங்கிறது இதனுடைய நிலைப்பாடு. எது எப்படி இருந்த போதிலும் மனநல பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது அதுக்கு வந்து மருத்துவம் அப்படிங்கிறது வந்து முதல் தரமான ஒரு பரிகாரம். அதனோடு சேர்த்து ஆலய பரிகாரங்களும் கொஞ்சம் சிறப்பான முறையில் வந்து பலனளிக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? இன்றைய பதிவில் வந்து 2 ஜாதகங்களை கொடுத்து விளக்கியுள்ளோம். இந்த பதிவை பொறுத்தவரையிலும் நமது ஜோதிட அன்பர்களின் ஜோதிட ஆய்வுக்காக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.